வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 31st டே. ஆமாம், ஒரு 2 நாள் நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த சீரீஸில். ஸோ இதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆமாம், இன்னைக்கு வந்து ஃபைனல் டே. இன்னைக்கு வந்து பெரிய சைஸ் வீடியோவாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாடி வெயிட் காமிச்சிருப்பேன். நான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா 67.95 ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் இப்போ 66.05 அப்படிங்கிற வெயிட்டில் இருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலி கெஸ் பண்ணது அவ்வளோதான், 2 kgs தான் லூஸ் பண்ணணுங்கிற மாதிரி நினச்சேன். அண்ட் அதே மாதிரி 2 kgs தான் லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆமாம், குட் ப்ராக்ரஸ். இன்னைக்கு தான் மேபி லாஸ்ட் டே ஆஃப் இந்த ஃபாஸ்ட் கார்டியோ. நான் வந்து எப்போவுமே கார்டியோ எப்படி பண்ணுவேன்னா, இன்க்ளைன் வந்து 15 வச்சுப்பேன், ஸ்பீடு வந்து 5 வச்சுப்பேன். அதில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே கார்டியோ வச்சு ஆல்மோஸ்ட் போதும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட பாடி கேட்டகரியை பொறுத்து நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. ஆமாம், இப்போ நான் கார்டியோ பண்ணி முடித்தேன். இப்போ அடுத்து வேக்யூம் ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். வேக்யூம் ப்ராக்டிஸ் நீங்கள் நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒருத்தங்க பண்ணுறதை பார்த்தா பண்ணுறேன். நான் உண்மைதான், ஆக்சுவலி அவரை பார்த்தா பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு ஆக்சுவலி எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதனால் அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டு இப்போ நான் பண்ணுறேன். வேக்யூம்ங்கிறது எஸ்தட்டிக்கான போஸ்ட். நீங்கள் ஸ்டேஜ் இருக்கீங்க, ஏன்னா நான் வந்து அடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிளானில் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த இது இம்பார்ட்டன்ட்னால இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆமாம், வேக்யூம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், முடிச்சுட்டு பார்ப்போம். நண்பர்களே, இதுதான் நம்ம இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கன்ஜஸ்டடாக துணி அங்கங்கே தான் இருக்கும். ஹாஸ்டலில் அப்படி தான் இருக்கும். இப்போதான் முடிச்சு வந்தேன் செஞ்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் முட்டை அது கேட்கணும். நான் புரத சத்து முக்கியம்ல. இந்த முட்டை கூட நான் கேட்கவே இல்லை நண்பர்களே, அம்மாவா எனக்கு வாங்கி தந்தாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்பலாம் காசு கொடுத்தாங்க நண்பர்களே, அம்மாவாக வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 250 நம்ம தான் வந்துச்சு. நீ ஹாஸ்டல் இருக்கீங்க, எக் பாயில் பண்ணோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் தட்டில் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பை சான்ஸ் உடஞ்சி தண்ணி வந்தாலும் தட்டிலேயே விழுந்துடும், நம்ம அதை ஈஸியாக வெளில டிஸ்போஸ் பண்ணிடலாம். காப் லோடிங்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா எனக்கு கண்டிஷன் நல்லா காமிக்கணுங்காட்டி காப் லோடிங் ரொம்பவே கட் பண்ணிடுவேன். ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் இன்டேக் மேக்ஸிமம் ப்ரோட்டீன் இன்டேக் தான் இருக்கும். காலைல மட்டும் ஓட்ஸ் சாப்பிடுவேன். ஆஃப்டர்நூனுக்கு வந்து கொஞ்சம் ரைஸும் இந்த பனானாவும் சாப்பிட்டு வந்துடுவேன். ஆமாம், எக்ஸ், அவ்வளோதான். ஸோ ஆமாம் நண்பர்களே, இப்போ அடுத்து வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகணும். ஆமாம், முடிச்சு வந்து பார்ப்போம். இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகி முடித்தேன். ஸோ முட்டையும் அவிஞ்சிட்டு ஹீட்டர் வர்ற பெரிய நாட்டம் ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட்டு ஹீட்டர் யூஸ் பண்ணுறது காரணம் அது இல்லை, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் தலை காயாட்டி தலைவலிக்கும், சளி பிடிச்சிக்கும். ஸோ ஐ எம் கோல்ட் ப்ரோன். ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணுறேன், சீக்கிரம் காமிச்சிருக்கோங்கிறதுக்காண்டி. உண்மையிலே இதெல்லாம் பண்ணுறதுனால இவன் ஏதோ ரொம்ப கேர் பண்ணுறான், அது இது ஃபேஸை கேர் பண்ணுறான், ஹேரை கேர் பண்ணுறான்னு நினச்சிவாங்க. நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம். முடியை போய் செட் பண்ணால் உண்டு, இல்லாட்டி எனக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் ஏறிக்க முடி மடங்காது. ஆமாம், ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, கடைசி வச்சு அடுத்து சாப்பாடு எடுக்க போகணும். பசிக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு தான் உங்களை பார்க்குறேன். பால் பிடிச்சிட்டு வந்துட்டேன். அடுத்து ஓட்ஸ் இதில் போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கணும். இந்த ஓட்ஸ் உண்மையில ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. மார்க்கெட்டில் நான் ஆல்ரெடி மசில் பிளேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதை விட எனக்கு இது கொஞ்சம் டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது.
ப்ரோட்டீனுமே இதில் ஜாஸ்தி 25 கிராம்ஸ் கிடைக்கும் 100 கிராம்ஸில். ஸோ லிங்க் என்ன எதுக்கும் கேளுங்க, அனுப்பிச்சி விட்றேன். இது வந்து ஒரு 1 ஸ்கூப் வந்து 35 கிராம்ஸ் 40 கிராம்ஸ் இருக்கும் நண்பர்களே. 40 கிராம்ஸ்னால் ஒரு 2 ஸ்கூப் எடுத்துப்பேன், அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே சைடாக வச்சிடணும். ஏன்னா அது நல்லா ஊறும்போது அது குவான்டிட்டியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராகும் நண்பர்களே. அடுத்து இப்போ வந்து ஆயில் அப் பண்ணணும். ஆயில் அப்னா வேறு இல்லை, எண்ணெய் தேய்க்கணும். எல்லாம் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. அது இன்னும் அடுத்து இப்போ சாப்பிட வேண்டியதான். இப்போ அதே கேப்பில் ட்ரெஸ்ஸையும் மாற்றிட்டேன், காலேஜ் கிளம்பணும். சொல்லியிருந்தேன் எக்ஸாம் இருக்கேன். ஸோ இப்போவே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன்னா அடுத்து கொஞ்சம் உட்காந்து படிக்கலாம். அடிக்கலை, படிப்பேன். அவ்வளோதான் நண்பர்களே, சொக்கமாக மாற்றியாச்சு. சாப்பிடுவோமா? உண்மையிலேயே காலையில் போயிட்டு ஃபாஸ்ட் கார்டியாக பண்ணிட்டு வாட்டரும் இப்போ கம்மியாக குடிக்கிறோம்ல, அதனால இப்போ இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் இதில் ஃப்ரூட்ஸ் போட்டு கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட் மீலுங்கிறது இந்த மாதிரி வாங்கிட்டு அதில் ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிடும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலை உணவை முடிச்சாச்சு. இப்போ காலேஜுக்கு கிளம்பணும். காலேஜுக்கு கிளம்புறதுக்கு நான் அப்போவே சொல்லியிருந்த மாதிரி மைக் தேவை. மைக் இதெல்லாம் மாட்டியிருக்கேன், ஆனால் மைக்கோட டப்பா அது வேணும். தண்ணி பாட்டில் மெயின். இந்த ஒரு பாட்டில் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே, 1 லிட்டர் தான் இன்றைக்கி கணக்கு வச்சுருக்கேன். ஸோ ஆமாம், இது ஹெட்ஃபோன்ஸ், அடுத்து ட்ரைபாட். ஸோ இதெல்லாம் தான் இப்போ இன்னிக்கூடிய நம்மளுடைய தேவைகள். நம்ம பேக் ரெடி. அதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லென்த் வீடியோ இல்லை, யூடியூப்லேயே இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஷார்ட்ஸை தவிர்த்து இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அவ்வளோ தூரம் வரவும் வராது இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக பேசுகிறது. ஸோ ஐ எம் அ ஷை பர்சன். ஸோ ஆமாம், நான் இப்போ இதோ கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், போக போக இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஆமாம், அவ்வளோதான் நண்பர்களே. கிளம்பியாச்சு. உங்களை நான் காலேஜ் போகிற வழியில் சந்திக்கிறேன். நண்பர்களே, ஒரு வழியாக காலேஜுக்கு கிளம்பி வச்சு காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ போனோடனே முதல்ல எக்ஸாம் 11:30 வரைக்கும் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். சும்மா அங்க பாத்துட்டு இருக்கேன். ஒளியா ஹாஸ்டல் வந்துட்டேன். அடுத்து திருப்பி சாப்பாடு எடுக்க போனேன் நண்பர்களே. ஆஃப்டர்நூன் ஃபுட்டுக்கு கொஞ்சம் ரைஸும் எக்கும் மட்டும் சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். ஆமாம், ஏன்னா கார்ப் லோடிங் நிறையா பண்ணி ப்ளோட்டட் ஆகிட்டுனா அப்புறம் வயிறு ரொம்ப ஒரு மாதிரி தெரியும். ஸோ அண்டு அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் தேங்க்யூ ஆல். ஸோ இப்போ தான் யூடியூப்பில் பார்த்தேன் 105 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு. ஸோ 105 தானடா, இது என்னடா பெருசாக அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த 1 மந்த்தாக தான் யூடியூப்லேயே போட்டுட்ருக்கேன் ஆக்சுவலி. ஆனால் அதுலேயே எனக்கு 105 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு. ஸோ இட்ஸ் எ ஹியூஜ் திங் ஃபார் மீ. சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னுமே நல்லா டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டென்ட் போடுறேன். ஸோ ஆமாம், தேங்க்யூ. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கேர்டு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கேர்டு ரொம்பலாம் அஃபெக்ட் பண்ணாதுங்கிறதுனால. இப்போ ரைஸு கொஞ்சம். ஸோ மார்னிங்கே ரெடி பண்ணி வச்ச 3 பாயில்டு எக்ஸ், 1 ஹோல் பனானா. ஸோ இதுதான் நம்மளுக்கு லன்ச். இதெல்லாம் என் வீட்டில் பார்த்தா கண்டிப்பாக திட்டுவாங்க, என்னடா இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றேன்னு. பட் என்ன செய்ய, நீங்களும் இப்படி தான் சாப்பிடணுன்னு கேட்டிங்கன்னா இல்லை,
நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, இவ்வளோ கம்மியாக சாப்பிட்ணும், இவ்வளோ பார்த்து சாப்பிட்ணும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை. அன்லெஸ் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். கேலரிஸ் கவுண்ட் பண்ணலாம், இந்த ப்ரோட்டீன் கவுண்ட் பண்ணுறது, ஃபேட் கவுண்ட் பண்ணுறது, மேக்ரோஸ் கவுண்டிங், மைக்ரோஸ் கவுண்டிங், அது தப்பு கிடையாது. ஸோ நான் வந்து ரொம்ப பர்டிகுலராக இதை இப்படி எடுப்பேன், அதை இப்படி எடுப்பேன். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு பாடி பில்டிங், நீங்கள் இப்போ அன்லெஸ் யூஆர் நாட் அ பாடி பில்டர், நீங்கள் பாடி பில்டிங் ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில், ஸ்டேஜ் ஏற மாட்டீங்கிற பட்சத்தில் நீங்கள் அவ்வளோ மைன்யூட்டாக பார்க்கணுங்கிற ஒரு இது இல்லை. நீங்கள் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கிறது பார்த்துக்கோங்க. அண்டு ஆனால் நீங்கள் ஸ்டேஜுக்கு போகிறீங்கன்னா இவ்வளோ தூரம் கரெக்டாக வச்சுக்கணுங்கிறது ஒரு இது. இப்போ இந்த சீரீஸில் நான் கட் பண்ணியிருக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங்லேயும் நான் அடுத்து பல்க் பண்ணிட்டு ஒரு கட் பண்ணுவேன். கண்டிப்பாக காம்படிஷன் ஒன்று ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கட் பண்ணும்போது அதுலேருந்து இனிமேல் பர்டிகுலராக பண்ணுவேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோக்கு வரேன். ஸோ இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். வச்ச ரைஸோடையே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா பயமாக இருக்குது கடைசியில் காமிக்கும்போது. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்குது, ஆனால் அது வீடியோவில் காமிக்கும் போது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காண்டி இதுவுமே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ ஆமாம், நான் அடுத்து இந்த பனானா அடுத்து அவ்வளோதான். இன்னைக்குரிய ஆஃப்டர்நூனோட இந்த கோட்டா முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நேராக ஜிம்முக்கு தான். இப்போ 12:48 ஆகுது டைம். இப்போ அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் சும்மா இருந்துட்டு அடுத்து திருப்பி காலேஜ் கிளம்பணும், ஆஃப்டர்நூன் கிளாஸஸ்க்காண்டி. ஆமாம், அங்கே போயிட்டு கிளாஸஸ் கவனிச்சுட்டு திருப்பி நம்ம ஜிம் செஷனில் சந்திப்போம். ரூமுக்கு வந்துட்டேன். போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பனானா மட்டும் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்போ ஜிம்முக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜிம்முக்கு தான். பேக்கில் பெல்ட்டு, எல்போ சப்போர்ட், ரிஸ்ட் பேண்ட் அண்டு ஹெட்ஃபோன்ஸ் முக்கியம், மைக் அண்ட் வாட்டர், அவ்வளோதான். ஸோ போயிட்டு ஜிம்மில் சந்திக்கிறேன். இப்போ அடுத்து பம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். பம்ப் பண்ணிட்டு வரேன். மிஷினில் அவ்வளோதான். இப்போ அடுத்து செஸ்ட் ஃப்ளைஸ், பென்டோ ரோஸ். ஸோ நண்பர்களே, பம்பிங் முடிஞ்சிச்சு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டைம். 30 டேஸாக நான் பண்ணேன் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் என்னங்கிறது தெரியும். ஸோ இதே இடத்துல ஸ்டார்டிங்கில் 30 டேஸ்க்கு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன், அதை காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ட்ரெஸ் தெரியும், அண்டு ஃபேட்டுமே அங்கங்கே எக்ஸஸாக இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. 6 பேக்ஸ் இருந்தாலும் ஃபேட்டு கொஞ்சம் தெரியும். ஸோ நான் இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் குறைச்சிருக்கேன், தெரியும்னு நம்புகிறேன். ஸோ ஆமாம், இன்னும் என்னென்னா நிறைய பேர் பாடியை பார்த்துட்டு என்ன ப்ரோ ஒன் சைடு ஏதோ ஃபேட் இருக்கிற மாதிரி இருக்குது செஸ்ட் ஃபேட்டு. ஸோ அது ஒரு கைனோங்கிற ஒரு கண்டிஷன். ஸோ அதுக்கு வந்து தனியாக டாக்டரை பார்க்கணும் நீங்கள் தான். அதை பார்த்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ ஆமாம், அதுக்கப்புறம் தான் காம்படிஷனில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆமாம், அதனால தான் ஜஸ்ட் ஒரு மாதிரி கமெண்ட் செக்ஷனில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப
நண்பர்களே, நம்ம போசிங் சொல்லி கொடுத்த சார் தான், அவருக்கு மிக்க நன்றிகள். நண்பர்களே, ஜிம்மை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம், இப்போ போய் திரும்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போகிறேன். நண்பர்களே, இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். அண்டு இதுதான் லாஸ்ட் வீடியோ இந்த சீரீஸோட. அண்டு என்னோடய யூடியூப்பில் பெரிய வீடியோவில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அண்டு ஆமாம், புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, எவ்வளோ தூரம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் முடிஞ்சுட்டு அடுத்து நான் எந்த மாதிரி சீரீஸ் பண்ணுவோம், இப்படி டிப்ஸ் மாதிரி போடவா, இல்லை இதே மாதிரி ஒரு பல்கிங் சீரீஸ், இல்லை கட்டிங் சீரீஸ், கட்டிங் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலேயும் இல்லை. ஸோ அடுத்து பல்கிங் சீரீஸ் போடவா, இல்லை டிப்ஸ் சீரீஸ் போடவா, அந்த மாதிரி அதை சொன்னீங்கன்னா அதுக்கேற்றப்ப நான் சீரீஸ் போடுறேன். கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, நான் அதை பற்றி போடுறேன். அண்டு நான் வந்துட்டு இப்போ உடம்பு கண்டிஷன் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த கண்டிஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கண்டிஷனுக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனுக்கும் இப்போ இன்னைக்கு காமிச்ச கண்டிஷனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதாங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு தெரியலனாலும் சொல்லுங்கள், ரொம்ப கழிவு ஊற்றிடுவீங்க. 30 நாள் என்னடா பண்ணணுங்க கேட்டுறீங்க. நான் ஹாஸ்டல் ஃபுட்டை வச்சு எனக்கு தெரிஞ்ச இந்த கொஞ்சம் ஃபிட்னஸ் நாலேஜ் வச்சு நான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். அண்டு ஆமாம், அண்டு நெக்ஸ்ட்டு இன்னும் வரதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணுவேன். ஸோ என்னோடய ஐடியா வச்சு. ஆமாம், ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இந்த 30 நாள் சப்போர்ட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நண்பர்கள், ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். இந்த 30 நாளுமே எனக்கு சப்போர்ட் வந்துட்டு நிறைய பீப்புள்ஸ் கொடுத்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கொடுத்தாங்க. ஆனால் அதை விட நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு, மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணது இட்ஸ் காட், இட்ஸ் ஜீசஸ். ஆமாம், ஸோ நாட் பிகாஸ் ஆஃப் மை வில் பவர், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த ஒரு பெரிய சைஸ் வீடியோலையும் அடுத்த சீரிஸ் ஐடியாவோடையும் வந்து பார்க்குறேன். ஸோ இன்ஸ்டாலையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இன்ஸ்டா ஐடி வந்து பயோவில் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.